அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அஸ்ரஃப் அலி. இப்போ ஊர் பரம்பக்குடி. எனக்கு ஒரு விளக்கம் தெரியுங்க. கசர் தொழு இருக்கா? வக்தை விட்டுட்டா அது பின்னாடி 2.5 காத்தா தொழுவலாமா? அப்படி தொழுவா இருந்தால் எவ்வளோ நாளைக்கு உள்ள அது தொழுவணும், எப்படி? அதை கொஞ்சம் விளக்கம் பண்ணுங்களேன். அப்புறம் தனியாக தொழுதா பாங்கு சொல்லி காமத் சொல்லி தொழுவணுமா? அதையும் கொஞ்சம் விளக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது கசர் தொழுகை உண்டான்னு கேட்குறாரு. ஆனால் கசர் தொழுகைக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த டெஃபினேஷன் சரியில்லை. அதை கலாவாகிவிட்டால் அதை கசராக தொழலாமான்னு கேட்குறாரு. அது அப்படி சொல்ல முடியாது. கசர் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால், இப்போ சொந்த ஊரில் இருக்கிறோம் இல்லையா, சொந்த ஊரில் இருக்கும் பொழுது தொழுகைகளை 4 ரக்காத் தொழுகைகளை 4ஆகத்தான் தொழணும். 3 ரக்காத் 2 ரக்காத் பிரச்சனை இல்லை, எப்பவும் அப்படி தான் தொழணும். 4 ரக்காத் தொழுகையை நம்ம வெளியூருக்கு போனோம் என்று சொன்னால், பயணிகளாக போனோம் என்று சொன்னால், அந்த வெளியூரில் இருக்கிற காலம் வரைக்கும் 1 வருஷம் இருந்தாலும் சரி, பல மாதங்கள் இருந்தாலும் சரி, அந்த வெளியூரில் இருக்கிற காலம் வரைக்கும் 4 ரக்காத்துக்கு பதிலாக 2 ரக்காத்துகளை தொழலாம். அதுக்கு பேர் தான் கசருன்றது. கசர் இருக்கான்னு கேட்குறீங்களா? கசருன்னு சொன்னால் ஊருக்குள்ளே உட்காந்து லேட்டாக்கி விட்டு தொழுகிறோமே, அது கிடையாது. கலா செய்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. கசருங்கிறது என்னென்னு கேட்டால் குறைத்தல். கசருங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? குறைத்தல். 4 ரக்காத்தாக இருந்ததை 2 ரக்காத்தாக குறைக்குதல். அப்போ வெளியூருக்கு போயிட்டோம்னு சொன்னால் லொஹருக்கு 2 ரக்காத். குர்ஆனில் கூட சொல்கிறான், லாஜுனாகனைக்கு அந்த தக்சூர்மின சலா, தொழுகையை குறைத்து கொள்வது உங்கள் மீது குற்றம் இல்லை. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அதை வழிகாட்டி விட்டார்கள். வெளியூருக்கு போகும் பொழுது 4 ரக்காத் தொழுவதற்கு பதிலாக அவங்க 2 தொழுதா போதும். இது எதுக்கு வரும்? லொஹரு, அசர், இஷாவுக்கு தான் வரும். 3 ரக்காத்துக்கு 1 ரக்காத்து வராது. 2 ரக்காத்தில் 1 ரக்காத்து வராது. ஃபஜ்ரு மகரிபுக்கு கிடையாது. மற்ற 3 தொழுகைகளுக்கும் 4 ரக்காத்து இருக்கிறதுனால அதில் 2 ரக்காத்துகள் போதும். இதுக்கு பேர் தான் கசர் என்பது. உள்ளூரில் இருந்து கொள்ளக்கூடியவர்கள் லேட்டாக்குறதுக்கு உள்ள கேள்வி கிடையாது. அதே மாதிரி இந்த பயணிகளுக்கு இருக்கிற இன்னொரு சலுகை என்னென்னு கேட்டால், 2 வேளை தொழுகைகளை ஒரு நேரத்தில் தொழுது கொள்ளலாம். என்ன, வெளியூருக்கு போயிட்டோம்னு சொன்னால் நம்ம பல காரியங்களை செய்வதற்காக போயிருப்போம். அந்தந்த டயத்துக்கு அதை தொழணும்னு சொல்லும் பொழுது போன காரியம் இடையூறாக இருக்கும். போன காரியத்துக்கு அது கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் என்ன சொல்லுன்னு கேட்டால், நீங்கள் தொழுகும் பொழுது லொஹரை எடுத்துக்கொள்ளுங்கள். லொஹருக்குன்னு ஒரு நேரம் இருக்கிறது. அசரை எடுத்துக்கொள்ளுங்கள். அசருக்கு ஒரு நேரம் இருக்கிறது. லொஹர் முடிஞ்ச உடனே அசர் ஆரம்பிச்சிடும். இப்போ லொஹர் நேரம் ஒரு 12 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு வைங்க. ஒரு 3 மணிக்கு லொஹர் முடிஞ்சிடும். 3 மணிக்கு, உதாரணத்துக்கு தான், காலத்துக்கு காலம் ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும். 3 மணிக்கு அசர் ஆரம்பிக்குன்னு வைங்க. சூரியன் மறைகிற வரைக்கும் அசர் இருக்குது. ஒரு 6 மணி, 6:30 மணி, 6:15 காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ மகரிப் ஒரு 6 மணி வச்சுக்கிடுவோம். அது வரைக்கும் அசர் டைம் இருக்குது. இந்த நீண்ட டயத்துக்குள்ளே லொஹரை அசரை சேர்த்து தொழுது கொள்ளலாம். அதாவது 12 மணிக்கு லொஹர் வருதுல, அசர் ஒன்று வரலையில், அப்படி தேவை கிடையாது. லொஹரை தொழுதுட்டு அப்படி அசரை தொழு. 2 ரக்காத் லொஹரு, 2 ரக்காத் அசர். 12 மணிக்கு அசரை தொழுதுடுறோம், வக்தே வரலை. அல்லது என்ன செய்கிற, அப்போ நியத்து பண்ணிடுறேன், நம்ம இப்போ தொழுவலை, நான் ஒரு 5 மணியை போல் தொழுகிறேன் அப்படின்னு நியத்து பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் லொஹர் ஒரு நேரம் தாண்டி போயிடும். அசருக்கு வந்துடுவீங்க. அசர் வந்தவுடனே ஃபஸ்ட்டு லொஹர் 2 ரக்காத் தொழுது விட்டு அசர் 2 ரக்காத் தொழணும். 2 தானே. இது அதை முன்னேரத்தில் அதாவது லொஹர் நேரத்தில் அசரை தொழுது கொள்ளலாம், அசர் நேரத்தில் லொஹரை தொழுது கொள்ளலாம். இவர்கள் நேரம் தவறி தொழுதார்கள் என்கிற ஒரு குற்றத்துக்கு ஆளாக மாட்டார்கள். நேரம் தவறி தான் தொழுகிறாங்க. லொஹருடைய தொழுகை அசர் நேரத்தில் தான் தொழுகிறார்கள். பயணிகளாக இருக்கும் பொழுது நான் சேர்த்து தொழுவேன் என்று மனசில் ஒரு முடிவு செய்து விட்டால், லொஹர் நேரத்திலேயே அசரை தொழுதுட்டு போனால் வேலைகள் பெரிய வேலை இருக்கும். முன்னாடியே தொழுதுட்டு போனோம்னா அது முடிச்சுட்டு வரலாங்கிற அடிப்படையில் செய்யலாம். அல்லது செஞ்ச வேலையை முடிக்கிறதுக்கு 4 மணி 5 மணி ஆயிருமா, லொஹரை தொழுவாதீங்க. 5 மணிக்கோ 4 மணிக்கோ அசர் வக்தில் லொஹரை ஃபஸ்ட்டு, அப்புறம் அசரை தொழுதுக்கிறங்க. இதுக்கு பேர் ஜம்மு. குறைக்கிறதுக்கு பேர் கசரு. 2 தொழுகையை சேர்த்து தொழுகிறதுக்கு பேர் ஜம்முன்னு பேர். இந்த ஜம்மு என்பது லொஹர் அசர், அந்த 2ஐ தான் சேர்க்க முடியும். அதே மாதிரி மகரிப் இஷா, அது ஒரு ஜோடி. அசரையும் மகரிபையும் சேர்க்க முடியாது. லொஹர் அசர் அது 2க்குள்ளே தான் ஜம்மு செய்ய முடியும். அதே மாதிரி மகரிபி என்பது ஒரு 3 ரக்காத் இருக்கிறது. இஷா 4 ரக்காத்தாக இருந்தாலும் பிரயாணத்தில் 2ஆக போயிடும். அப்போ 3 5 ரக்காத். இந்த 5 ரக்காத்தை தனித்தனியாக தொழணும். மகரிப் நேரம் வந்த உடனேயே நம்ம ஒரு வேலை ஈடுபடுறோம், முடிகிறதுக்கு நேரம் ஆகும்னு சொன்னால் மகரிபோடு சேர்த்து இஷாவையும் தொழுதுடலாம். மகரிப் ஒரு 3 ரக்காத்து சலாம் கொடுத்துட்டு இன்னொரு 2 ரக்காத்து இஷான்னு நினைத்து தொழுதால்
அந்த 5 ரக்காத்துக்குள்ளே மகரிபையும் தொழுதுட்டோம், இஷாவையும் தொழுதுட்டோம். இதுக்கு பேர் ஜம்முன்னு சொல்லுவாங்க. அல்லது மகரிபு தொழுகையெல்லாம் முடிஞ்சு போயிட்ட பிறகு தான் நமக்கு வேலை முடியும் என்று இருந்தால், இறைவா நான் சேர்த்து பின்னாடி தொழுதுக்கிறேன் அப்படின்னு மனசில் நினைத்து கொண்டீர்களே ஆனால், ஒரு 9 மணி 10 மணி கூட நீங்கள் என்ன செய்யலாம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு முதல்ல மகரிபை தொழுதுட்டு அப்புறம் இஷா 2 ரக்காத் தொழுதிங்க என்று சொன்னால், நீங்கள் மார்க்கத்துக்கு எந்த ஒரு தப்பும் செய்யவே இல்லை. தொழுகையை நீங்கள் காலங்கடத்தவே இல்லை. தொழுகை நேரத்தை தவறி தொழுதார்கள்னு ஒரு குற்றம் இருக்குல்ல, அந்த குற்றத்தை நீங்கள் செய்யவில்லைன்னு ஆகும். இதுக்கு பேர் ஜம்மும்பாங்க. இதெல்லாம் யாருக்கு உள்ளது என்று சொன்னால், உள்ளூரை விட்டு ஒரு 25 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள தொலைவுக்கு யாரெல்லாம் போகிறார்களோ அவங்களுக்கு எல்லாமே உள்ள ஒரு சலுகை. இதுக்கு காலக்கெடுவெலாம் கிடையாது. எவ்வளோ காலம் வெளியூரில் இருக்கிறாங்களோ அது வரைக்கும் அவங்க தொழலாம், முழுசாகவும் தொழலாம். விரும்பினார்கள்னு சொன்னால் முழுசாக கூட என்ன செய்யலாம், ஜம்மு அந்தந்த நேரத்திலும் தொழுது கொள்ளலாம். இது ஒரு சலுகை, கட்டாயம் கிடையாது. இதை விளங்கிக்கணும்.